குழந்தைக்கெல்லாம் என்ன தெரியும்? அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொன்னு கேமரா முன்னாடி வந்து உட்காரும்போது இந்த மாரி ஒரு கன்டென்ட்ட பேசிறக்கூடாது. இது கன்டென்ட்டா மட்டும் பேசிறவே கூடாதுன்னு நெனப்பேன். ஆனா, வாரத்துல 2 வாட்டியாவது இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் காதுல கேட்கும். இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா அந்த சோசியல் மீடியாக்குள்ளேயே வராமயும் இருக்கேன். அத தாண்டி ஒரு பச்சை குழந்தைக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல. ஏன்னா 10 வயசு குழந்தைக்கெல்லாம் என்ன தெரியும்? அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொன்னு அவ்வளவு கேவலமா போச்சா? அவ்வளவு கேவலமா அந்த நாடு போயிட்டு இருக்கா? இவன் வந்தா மாறிடும், அவன் வந்தா மாறிடும். எவன் வந்தாலும் மாறாது. நம்ம மாறணும். நான் கேட்கிறேன். ஒருத்தன் வந்து மேல நின்னுட்டு, இவன் வந்து நம்மள மாத்திருவாங்கன்னு சொன்னா, நீ மாறுவியா? பெத்த தாய் சொன்னாவே மாற மாட்டேங்கிறீங்க. எங்கடா நீங்க எவன் வந்து சொன்னா மாறுவீங்க? அ? 5 நிமிஷம் சுகத்துக்காக ஒரு குழந்தையோட வாழ்க்கைய அழிச்சு, அந்த குடும்பத்தோட மனநிலைமைய அழிச்சு, எவ்வளவு இது ஆசையா பெத்து, வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தாயோட கதறல கேட்டியா? ம். வெறும் 5 நிமிஷம். ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? இந்த தமிழ்நாட்டுல தயவு செஞ்சு சொல்றேன். குழந்தைங்கள குழந்தைங்களா பாருங்க. 5 நிமிஷம் தான். ஆனா, நீங்க 5 நிமிஷம் உங்க சுகத்துக்காக அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைய அழிக்கிறீங்க. அதுவும் அந்த பொண்ணு மட்டும் உயிரோட இருந்துச்சு. இந்த பொண்ணு சாகுற வரைக்கும் அது ஒரு டிராமாவா இருந்தது. கேவலமா இல்ல? எனக்கு கேவலமா இருக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. இதெல்லாம் நான் பேசுற அளவுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. இன்னும் சொல்றதுக்கு இருக்குங்க.